ஸ்ரீ குருப்யோ நமக. SVKRT சேனல் ஆன்மீக அன்பர்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ கல்யாணராமர் ஆலய அர்ச்சகர் தினேஷ் ஐயர். தொடர்ச்சியா போன வீடியோல நம்ம பார்த்துட்டு இருந்தோம், கண் திருஷ்டி நமக்கு இருந்தா எப்படிலாம் அறிகுறி இருக்கும், அதுக்கு என்ன நிவர்த்தி பண்றதுக்குன்னு ரொம்ப தெளிவா நம்ம எல்லாருக்கும் புரியணும், நம்ம வீட்டுல எளிமையா பண்ற பரிகாரத்தை சொன்ன பிரம்மஸ்ரீ பிரபல ஜோதிடர் திருவள்ளூர் மாவட்டத்துல கோகுல் சர்மா இன்னைக்கு நம்மளோட வந்திருக்கா. மறுபடியும் ஒரு சின்ன சந்தேகம். நமஸ்காரம், முதல்ல நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு நமஸ்காரம். நமஸ்தே நமஸ்தே. என்னன்னா, நிறைய பேர் இப்ப இந்த கண் திருஷ்டியை பார்த்தோம். இது அடுத்ததா வியாபாரத்துல திருஷ்டி. ஏன்னா சில வியாபாரங்கள்லாம் முடங்கி போய் கிடக்குது. மந்த தோஷம், மந்தம் விலக, அந்த திருஷ்டி மந்த திருஷ்டி விலக, வியாபாரத்துல திருஷ்டி விலக என்ன பண்றது? எளிமையான பரிகாரம் சொன்னா நம்ம சேனல் நண்பர்கள் எல்லாருமே பயனடைவாங்க. அவசியமா அவசியமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வியாபார திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய திருஷ்டி. காரணம், அது மூலியமா தான் ஒருத்தங்களுடைய ஜீவனம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அது மூலியமா சில பேர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம், சில பேர் 1000 ரூபாய், சில பேர் லட்ச ரூபாய், சில பேர் கோடி ரூபாய். அதுல அந்த நம்பர் ஏற 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 இந்த பக்கம் திருஷ்டியும் ஏறிக்கிட்டே போகும், சத்ருக்களும் ஏறிக்கிட்டே போவாங்க. அதனாலதான் நீங்க சில கடையில கவனிச்சிருக்கலாம், ஒரு டிரான்ஸ்பிளேட்டா இருக்கிற ஒரு ஒரு கிளாஸ்ல தீர்த்தம் விட்டு அதுல லெமனை போட்டு வைப்பா. ஆமா, நிறைய இடத்துல பார்த்திருக்கோம், பார்த்திருப்பேன். அதோடைய அர்த்தம், அந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்கிற எல்லா விதமான திருஷ்டிய அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பலன் உண்டா, தன்மைகள் உண்டு. அதனாலதான் நம்ம சுத்தி போடும் போது எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் எல்லாம் போடுவோம். உண்மையான விஷயம். இப்போ ஒரு பூசணிக்காய் அப்படிங்கிறது ஒரு ஆட்டுக்கு சமானம், ஒரு தேங்காய் அப்படிங்கிறது ஒரு ஒரு கோழிக்கு சமானம், ஒரு எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது சிறு பெரு பிராணிய கொன்னு அது பலி கொடுக்குற சமானம். அது அந்த காலத்துல நம்ம சாத்வீகமா பண்ணணும் அப்படின்றதுனால நம்மளுடைய ரிஷிகள் இது எழுதி வச்சிருக்கா. ஓகேங்களா? அதனாலதான் எல்லாருமே எலுமிச்சை பழத்தை அந்த மாதிரியான கிளாஸ்குள்ள போட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி திருஷ்டி சுத்தி போடும் போது இந்த 3 போடுறதுக்கு ரீசன் அப்படிங்கிறது அதுதான். இப்போ இப்ப சின்ன சின்ன கடையிலயே அந்த மாதிரி பரிகாரம் பண்றது, அது எப்படி பண்ணா உச்சிதம்? இல்ல அதை விட இன்னும் வேற ஏதாவது இந்த வியாபார திருஷ்டி போகிறதுக்கு அவசியமா அவசியமா. பொதுவா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்கு என்ன கொடுப்பாங்கன்றது தெரியாம நிறைய இடத்துக்கு போயிட்டு அந்த யந்திரம் இந்த யந்திரம் அப்படின்னு எல்லா சுவாமியோட யந்திரத்தையும் வாங்கி வச்சுப்பாங்க. ஆமா ஆமா, அது தப்பு கிடையாது. பட் ஆனா வியாபாரத்துக்குன்னு இருக்கிற 2-3 யந்திரம் மட்டும்தான். அதுல ஒண்ணு ஜனாகர்ஷண தனாகர்ஷணம்னு 2 இருக்கு. ஜன ஆகர்ஷணம் அப்படின்னா ஜனங்க நம்மளை தேடி வரணும், வியாபாரம் ஆகணும் அப்படின்னு. தன ஆகர்ஷணம் அப்படின்னா என்னது? பணங்கள் நிறைய செலவு, அந்த செலவுக்கு தகுந்த மாதிரியான பணம் வரணும், அதுக்கு தகுந்த மாதிரியான வியாபாரம் நடக்கணும் அப்படின்றதுனால அந்த ஒரு சுவாமி, இந்த 2 சுவாமியோட யந்திரம் அங்க வைக்கிறது உச்சிதம். அதை தாண்டி வைக்கணும் அப்படின்னா திருஷ்டிக்காக சுதர்சன யந்திரம் வச்சுக்கலாம். வியாபார விருத்தி ஆகணும் அப்படின்னா மகாலட்சுமி யந்திரம் வச்சுக்கலாம். சத்ருக்கள் ஜாஸ்தி இருக்காங்க, அதுவும் சேர்த்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா வாராகி அம்பாளுடைய யந்திரமும் வச்சுக்கலாம். எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்போ ஒரு அன்பர்கள் பக்தர்கள் யாருன்னா போன் பண்ணி கேட்டா அந்த யந்திரத்தை நம்ம பூஜித்து சுவாமிகிட்ட வச்சு தரத்துக்கு முடியுமா? அவசியமா அவசியமா அவசியம், அதெல்லாம் பண்ணலாம். இப்போ எல்லாமே அப்பாயின்மெண்ட் பேஸ் தானே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க போன பதிவுல சொல்லியிருப்பேன், போன் பண்றாங்க, அது நமக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அது தப்பு கிடையாது, அது அவாவாளுடைய இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதானே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவசியமா இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான யந்திரங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆலயத்திலே நிறைய சிறப்பு தேவைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுறோம். நரசிம்மரோ, பின்னாடியே சக்கரத்தாழ்வார் இருக்காரு, வாராகி அம்பாள் இருக்காங்க. முக்கியமா திருஷ்டி விநாசனம் பண்ணக்கூடிய எல்லா தேவர்களுமே இந்த கோவில்ல இருக்கா. ஸோ வேணும் அப்படின்னாலும் எங்கேயும் வாங்கிக்கலாம். இல்ல ஒருத்தங்க ஒரு நாட்டுல இருக்கா, ஒரு தேசத்துல இருக்கா அப்படின்னா அந்த தேசத்துல இருக்கிற சுவாமி அந்த கோவில்ல வச்சு அவங்க வாங்கிக்கிறது உச்சிதம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வியாபார திருஷ்டி இன்னும் இப்ப தண்ணி ஒரு டம்ளர்ல எலுமிச்சம்பழத்தை வச்சு வைக்கிறோம், அது எத்தனை நாள் வச்சிருக்கணும்? இல்ல வேற ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கா? இன்னும் வியாபாரம் வேணா நிறைய பேர் பாவம் அன்றாட ஒரு கடையை நடத்திட்டு இப்போ வியாபாரம் ஆகலை, நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு வியாபாரம் ஆகலைன்னு லாபப்படுறவாளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் சொல்லணும். அவசியமா உண்டு. ஒண்ணு, அந்த எலுமிச்சை பழம் அந்த தண்ணியில போட்டு வைக்கிறது, அது எல்லாரும் கண் பார்வையிலையும் படுற மாதிரி வைக்கணும் ஒண்ணு.
அது நித்திய பிரகாரம் மாத்தணும். ஆஹ் டெய்லியுமே அந்த எலுமிச்சை பழத்தை மாத்தணும். எல்லாரும் என்ன பண்ணுவா, தினமும் அந்த தீர்த்தத்தையும் மாத்தணும், எலுமிச்சம்பழத்தையும் மாத்தணும். ஆமா ஆமா, நிறைய அந்த பேர் என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு கிளம்பும் போது குங்குமத்தை வாசல்ல வச்சுட்டு போகணும். அது மறுநாள் வேற ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு வைக்கணும். மறுநாள் நைட்டு திரும்பியும் அந்த நேத்து வச்சத எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா அந்த தண்ணியில இருந்து எடுத்து கட் பண்ணி 2 பக்கம் வைக்கணும். இது நித்திய பிரகாரமும் பண்ணணும். முடிஞ்சா அந்த தீர்த்தத்துல வந்து பச்சை கற்பூரம் போட்டு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதோடைய ஆகர்ஷணம் அப்படிங்கிறது வேற மாதிரியா இருக்கும். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, சில பேர் வந்து வீட்டுல வந்து ஹோமங்கள், இல்லைன்னா கோவில்ல பொதுவா ஹோமங்கள் பண்ணுவா. நடக்கிறது. சில பேர் வந்து என்ன பண்ணுவா, அந்த வியாபார ஸ்தலத்திலே வந்து ஹோமங்கள் பண்ணிக்கிறா. நிறைய பேர் இருக்கா. சொந்த கடையா இருக்கவாலாம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருவா. கடை வாடகை எடுத்து பண்றவாளுக்கு அதை பண்றதுக்கு உண்டான பொருள் சொல்லுவாங்க இல்ல, அதனால என்ன பண்றது தெரியாம முடங்கி கிடக்குறா. இல்ல, அந்த சக்தி இருக்கிறவங்களே நான் சொல்றேன், நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சக்தி இருக்கிறவாளே ஹோமம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹோம பஸ்மத்தை வந்து இது பண்ணிடுறாங்க, டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க, தூர போட்டுருவாங்க. அப்படி இல்லாம ஒரு மஞ்சள் துணியில அந்த பஸ்மத்தை போட்டு ஒரே ஒரு காயின் அதுல வச்சு நம்மளுடைய வாசல்ல வந்து வெளியே கட்டிட்டோம், வியாபார வாசல்ல வெளியே கட்டிட்டோம் அப்படின்னா அதோடைய பவர் 1 வருஷத்துக்கு இருக்குமா. சுவாமிக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் மாதிரி நமக்காக, நம்ம வியாபாரத்துக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்காக கம்பல்சரி இந்த மாதிரியான வேள்விகள் அவசியம் செய்து கொள்ளவும் செய்யறது உத்தமம். உத்தமம், ஆமா ஆமா, அவசியமா செஞ்சுக்கணும். அது ஒரு பட்சத்துல இந்த மாதிரி கோவில் நடக்கிற அந்த வேள்வி சாம்பல் எடுத்து ஒரு காயின் மஞ்சள் துணியில ஒரு காயின் வச்சு மூட்டை கட்டி கடவாசல்ல கட்டினா வியாபார திருஷ்டி மந்த தோஷங்கள் விலக. ஆமா, அற்புதமா. அந்த பஸ்மம் எதுக்காக அப்படின்னா நெகட்டிவ் வராம இருக்கணும்ன்றதுனால. காயின் எதுக்கு அப்படின்னா அந்த பணம் ரீதியான பிரச்சனைகள் நமக்கு வராம இருக்கணும் அப்படின்றதுனால அதுல வைக்கிறதுக்கு ரீசன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு இந்த வியாபாரம் செட் ஆகும், செட் ஆகாது அப்படிங்கிறது தெரியாமலே அந்த வியாபாரத்து மேல இருக்கிற ஒரு பற்றுனால நிறைய கடன் வாங்கியோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணியோ வந்து வந்துடுறா. இப்ப ரீசெண்டா கூட இந்த விஜய் டிவி டெலிவிஷன்ல வந்து நீயா நானா அப்படின்ற ஒரு ஷோல வந்து பார்த்தேன். அதுல நிறைய பேர் வந்து நிறைய வியாபாரத்தை ஆரம்பிச்சு லாஸ் ஆனவா ஒரு பக்கம், அதை ப்ரொமோட் பண்ணவா இன்னொரு பக்கம்ன்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. லாஸ் ஆனவங்க பக்கம் பார்க்கும்போது அவ்வளோ லாஸ். அவங்களுக்கு வந்து அது செட் ஆயிருக்காது. சில பேருடைய முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, ஃபேஸ் ரீடிங்லாம் நமக்கு தெரியும்ன்றதுனால அவங்களை பார்த்தா நமக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த வியாபாரம் அமையுமா அமையாதாங்கிறது. அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்காம எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இறங்கணும்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் அதுல இன்வெஸ்ட் பண்ணி இறங்குறா. 3-4 மாசத்துலயே திருப்பி அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறா. அத்தனையும் லாஸ்ல போகுது. அதனால அவளுடைய ஜாதகம் பார்த்தாலே கிளியரா தெரிஞ்சிடும், உங்களுக்கு இந்த வேலை செட் ஆகும் ஆகாது, இந்த வியாபாரம் செட் ஆகும் ஆகாது, நீங்க பார்ட்னர்ல இருக்கலாம் இருக்க வேண்டாம், ஜாதகத்திலேயே அது தெரிஞ்சிடும், இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா வேணான்றத கண்டுபிடிச்சு. ஆமா, அதனால ஒரு தடவை அது ஒரு யாருக்கிட்டையாவது ஒரு கைடன்ஸ் வாங்கி அதை பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத நான் வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஆனந்தம். SVKRT சேனல் நண்பர்கள் அனைவருமே பாக்கியசாலிகள். ஏன்னா அற்புதமா அந்த வியாபாரத்தை பத்தி, வியாபாரத்துல நல்ல லாபத்தை தரணுன்றதுக்காக எளிமையான பரிகாரத்தை சொல்லியிருக்கார். ரொம்ப சந்தோஷம். மேலும் ஏதாவது நீங்க ஆரம்பிக்கணும், தொழில் ஆரம்பிக்கணும், ஏதாவது நமக்கு இந்த தொழில் செட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப கூட அவர் என்கிட்ட வந்து பாருங்கன்னு சொல்லவே இல்லை, யார்கிட்டயாவது அணுகி பாக்குறது உத்தமம். அப்படி இருக்கிறச்சு தாராளமா இவர்கிட்டயே நீங்க வந்து அந்த உங்க ஜாதகத்தை கொண்டு வந்து இந்த வியாபாரம் ஆரம்பிக்கிறது உத்தமமான்னு கேட்டிருந்து மேற்படி காரியத்தை தொடங்கி உங்க வாழ்க்கையில நீங்க நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நிச்சயம். நமஸ்காரம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமஸ்காரம்.